வணக்கம். வெல்கம் டு சில்னஸ்ட் ஐஏஎஸ். நம்ம யூபிஎஸ்சி மெயின்ஸ் இந்திய குடிமைப்பணி தேர்வுக்கான முதன்மை தேர்வில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியம். ஸோ தமிழ் இலக்கியம் ஆப்ஷனல் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பேப்பர் 2 அதில் சிறுகதையாக இருக்கக்கூடிய சிறுகதை தொகுப்பாக இருக்கக்கூடிய குருபீடம் அப்படின்ற அந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய சிறுகதைகளை ஒரு அழகியல் பார்வையோடு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம குருபீடம் அப்படின்ற அந்த ஒரு சிறுகதை தொகுப்புலேருந்து டீக்கடை சாமியாரும் டிராக்டர் சாமியாரும் அப்படின்ற அந்த ஒரு சிறுகதை எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அழகியல் செய்திகள் வந்து என்னென்ன, எப்படி ஜெயகாந்தன் இந்த கதையை வந்து புனைஞ்சு எழுதியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட சுருக்கம், அதாவது டீக்கடை சாமியாரும் டிராக்டர் சாமியாரும் அப்படின்ற அந்த கதை சுருக்கம் வந்து என்னென்னா, வேதகிரி முதலியார் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து டவுன்லேருந்து தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு வந்து தங்கியிருப்பார். அந்த சொந்த கிராமத்தில் அவங்க அம்மா இருப்பாங்க. அவருக்கு வேதகிரி முதலியாருக்கு கொஞ்சம் சொந்தமாக நிலம் இருக்கும். அந்த நிலத்தை வந்து சுப்பாராம ஐயர் அப்படின்றவரும் சேர்த்து பார்த்துட்ருப்பார். ஏன்னா அவர் டவுனில் இருக்கார் இல்லையா, அதனால் அவர் வந்து டெய்லி டீ கடைக்கு போவார். கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்கு இந்த வேதகிரி முதலியார் அப்படின்றவர் போவார். அங்கே டெய்லி அவருக்கு வந்து ஒரு லெட்டர் அப்படின்றது வரும். தபால்காரர் வந்து லெட்டர் கொடுப்பாரு. அதே சமயம் ஒரு ஆங்கில நாளிதழ் அப்படின்றதும் வரும். ஒருத்தர் பஸ்ஸில் கொடுத்துடுவாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்க்கும்போது டெய்லி உங்களுக்கு லெட்ரு வருது, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. முதலியார் வந்துட்டு கல்யாணம் ஆன அது வந்து ஒரு 30 வருஷமாக வந்து கிராமத்தில் வருவார். காலையில் வருவார், ஈவினிங் போயிடுவார். அந்த மாதிரி, அதாவது ஊருக்குன்னு சொல்லி வந்தார், கிராமத்துக்குன்னு வந்தாருன்னா வந்துட்டு உடனே கிளம்பிடுவார் ஒய்ஃபோட. ஆனால் தங்க மாட்டார், கிராமத்தில் வந்து தங்க மாட்டார். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ரொம்ப நாளாக தங்கியிருக்கார். டெய்லி டீ குடிக்க வர்றது, அங்கே டீ கடையில் பார்க்குறது, அதுக்கப்புறம் கிளம்புறது, இந்த மாதிரி தான் அவருடைய டெய்லி நிகழ்வு அப்படின்றது இருக்கும். ஓகே, டெய்லி ரொட்டீன் அப்படின்றது. ஸோ இதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது ஏன் இவ்வளோ நாளாக ஒரு ரொம்ப நாள் கிராமத்திலே தங்கியிருக்கார் அப்படின்றதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா, வேதகிரி முதலியார் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தார் டவுனில். அது கம்பெனி ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக இழுத்து மூடிட்டாங்க. அதனால் இவருக்கு வேலை போயிடுச்சு. அதனால் அங்கே இருந்தாங்க அப்படின்னா, அங்கே இருக்கும்போது நிறைய பேர் துக்கம் விசாரிக்க வர்ற மாதிரி வந்துட்டு போகிறாங்க. இதனால் அவருக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஆகிடுச்சு. அதனால் கிராமத்துக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்துடுறாரு. ஓகே. ஸோ வேலை போயிடுச்சு அப்படின்றபோது அது ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இழந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இதனால் அவங்க ஒய்ஃப் மங்களத்துக்கிட்ட சொன்ன உடனே அவங்களும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப இடிஞ்சு போன மாதிரி உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் சரி, ஓகே, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிராமத்துக்கு வந்து இவர் இருக்கார். கிராமத்துக்கு வந்து கொஞ்ச நாளில் வந்துட்டு மறுபடியும் ஒரு லெட்ரு வருது. இதுக்கு இடையில அதாவது லெட்ரு வருது, அதில் வந்து வேலை கிடச்சிருச்சு மறுபடியும் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரில் வந்து போட்டிருக்கு. ஆக்சுவலி வந்து என்னென்னா, கிராமத்துக்காரங்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றத ஜெயகாந்தன் இந்த இதில் சொல்லியிருப்பார். கிராமத்துக்காரங்க மத்தியில் ஒரு லெட்ரு வந்துச்சுன்னா அதை எப்படி பார்ப்பாங்க, ஓகே, ஒரு டவுன்காரங்களை வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத வந்து அந்த காலகட்டங்கள் அவர் எழுதின காலகட்டம், அந்த கதை எழுதின காலகட்டங்களில் இவர் சொல்லியிருப்பார். ஸோ ஒரு லெட்ரு வருது அப்படின்னா, அந்த லெட்டரை வந்துட்டு கிராமத்துக்காரங்க அது என்ன அதில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க வந்து ஆர்வம் காட்டுவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு அடுத்தவங்களோட பர்சனல் அப்படின்றதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அதே சமயம் ச வெளியில் வேலைக்கு போனாங்க அப்படின்னா, அவங்களோட சம்பளம் எவ்வளவு அப்படின்றதில் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ இது வந்து கிராமத்து மக்களுடைய அந்த ஒரு பழக்கம் இன்னமும் வந்து அது இருக்கும். அதாவது கிராமத்தில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் வேலை கிடைச்சு நீங்கள் போகிறீங்க, இல்லாட்டி வேலை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் போகிறீங்கன்னா, யாராவது புதுசாக உங்களை கிராமத்தில் உங்கள் கிராமத்தை சேர்ந்தவங்க பார்க்குறாங்கன்னா அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே. ஸோ அதான் அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த லெட்டரில் வந்து வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வரும். தட் மீன்ஸ் என்னென்னா, அவங்களோட பையன் வந்துட்டு அந்த கம்பெனிலேயே பேசி வேலைக்கான ஏற்பாடெல்லாம் வந்து பண்ணிடுறாரு. அதனால் இவங்க திருப்பி போகிற மாதிரி பிளான். அதனால் நாங்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு பையன் வந்து உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இடையில அந்த டீ கடையில் ஒரு டீ மாஸ்டர் இருப்பார். அவர் தான் வந்து பார்த்தோன்னா டீ கடை சாமியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது ஒரு கேரக்டர். அவங்க வந்துட்டு அவர் வந்து பார்த்தோம்னா இவரை ரொம்ப மதிப்பார். இவர் வேதகிரி முதலியார் அவருக்கு டீ போட்டு கொடுப்பாரு. அப்புறம் வந்து வர்றவங்க போகிறவங்களெல்லாம் இழுத்து வச்சு கதை பேசிகிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி. அவர் வேலை எதுவும் கிடைக்கல, அதனால் தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அந்த கிராமத்தில் ஒரு டீ மாஸ்டராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஓகேவா? ஸோ டெய்லி இவங்க இந்த வேதகிரி முதலியாரும் இவங்களும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க டீ கடையில். அதுக்கப்புறம் சுப்பாராம ஐயர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அந்த வேதகிரி முதலியாரை வந்து வேதகிரி முதலியாருடைய நிலங்கள் எல்லாம் அவர் தான் டேக் கேர் பண்ணிக்கிறார் இப்போதைக்கு. ஸோ அப்போ ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இவர் கிராமத்திலே இருக்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்து வந்துடுவார். ரொம்ப இயல்பான ஒரு வாழ்க்கை வந்து இருக்குது, இயல்பான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வியல் முறை இருக்குது அப்படின்றத அவர் உணர்றார். யார்? இந்த வேதகிரி முதலியார். அதனால்
வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தட் மீன்ஸ் என்னென்னா அந்த பணம் அவர் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் டவுனில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் வேதகிரி முதலியார். அவர் அது வந்து கிடைச்சதுக்கப்புறமும் வேலை மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறமும் வந்து அவர் போகணும்னு சொல்லி நினைக்கும் போது அப்புறம் அவரே மனம் மாறிடுவார். இல்லை வேண்டாம், நம்ம கிராமத்திலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்திலேயே வந்துட்டு ஒரு டிராக்டர் வாங்கிட்டு அந்த சுப்பராம ஐயரோட அவருடைய நிலம் அவரு அதையும் சேர்த்து வாங்கிடுறாரு. இவரோட நிலம் அப்புறம் சுப்பராம ஐயர் அப்படின்றவர் அந்த நிலத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரோட மகன் கூட டெல்லிக்கு போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதனால் அவர் சுப்பராம ஐயர் இருந்து அந்த நிலத்தையும் வாங்கிட்டு இவரே வந்து பார்த்தோம்னா ஒரு டெய்லி டிராக்டர் ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த கதை முடியுது. ஸோ இதுதான் அந்த ஒரு முழுக்கவே ஒரு கிராமம் சார்ந்த ஒரு விஷயம். அந்த கிராமம் சார்ந்த விஷயத்தை வந்து ஜெயகாந்தன் எந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமாக அதில் போர்ட்ரே பண்ணியிருக்காரு, படம் பிடிச்சு காட்டியிருக்காரு அப்படின்றது இதில் தெரியும். இதில் வந்து பார்த்தோம்னா தெருமண் பழுக்கிற மாதிரி காய ஆரம்பித்தது அப்படின்னு. ஏன்னா இப்போது கிராமத்தில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா இது இருக்கும். இப்போ டவுனில் வந்து ஏறுனா காரு, ஐ மீன் இறங்குனா வீடுன்ற மாதிரி இருக்குது. பட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழலை வந்துட்டு அழகாக அந்த இடத்துல காட்டியிருப்பார். அதே மாதிரி இவருடைய அதாவது இந்த வேதகிரி முதலியார் வந்து பார்த்தோம்னா அந்த டீ கடையில் வந்து உட்காந்துக்கிட்டு டெய்லி லெட்டர் வருது அப்படின்னா அந்த லெட்டர் வந்து ஆங்கிலத்தில் வரும். ஆங்கிலத்தில் வந்து வர்றதை வந்து இவர் மக்கள் எதை கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து இவர் மாற்றி சொல்லிடுவார், பொய் சொல்லிடுவார். ஏன்னா அந்த ஒரு போலியான கௌரவத்துக்குள்ளே இவர் மாட்டிகிட்டு இருந்திருப்பார். ஏன்னா டவுனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலை இருந்தால் தான் மதிப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். அதனால் வந்து என்னென்னா அந்த மதிப்பு வந்து குறைஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம வேலையில் தான் இருக்கிறோம். ஒரு வேளை கிராமத்தில் வந்து நமக்கு வேலை இல்லை, வேலை போயிடுச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா எல்லாரும் பரிகசிப்பாங்க அப்படின்றத இவரால் ஏற்றுக்க முடியாமல் பொய் சொல்லிட்டு இருப்பார். டெய்லி லெட்டர் அந்த வேலை சம்மந்தமாக தான் அவங்க பையன் வந்து எழுதியிருப்பார். ஆனால் அதை வந்து ஒரு மாற்றி சொல்லிடுவார். கிராமத்து மக்கள்கிட்ட வந்து மாற்றணும் மாற்றி சொல்லிடுவார். ரைட். ஸோ அடுத்தது இந்த டீ கடை சாமியார் இருப்பார் இல்லையா, அந்த டீ கடை சாமியார் வந்துட்டு அவர் ஒரு வித்தியாசமான ஆள். அவர் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக எல்லாத்துக்கூடயும் பேசுவார். வர்ற கஸ்டமர்கிட்ட எல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பார். அவர் வேலை பார்த்துக்கிட்டே அப்படி பேசிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க, நரேட் பண்ணியிருப்பார். வர்றவங்ககிட்டலாம் வந்து பார்த்தோம்னா கேட்டுட்டு இங்கே பாருங்கள் நம்ம கடைக்கு வர்றாருல வேதகிரி முதலியார், அவர் வந்து பட்டணத்தில் பெரிய வேலையில் இருக்கார், அவருக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு வர்றவங்க போகிறவங்ககிட்டலாம் கேட்டுட்டு அவங்க சொல்கிற ஒரு ஆன்சரை வந்து பார்த்தோம்னா இல்லைப்பா அப்படின்னு சொல்லி மறுதளிச்சு பேசி அவருக்கு 1000 ரூபா சம்பளம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அப்படி வந்து பேசி கிண்டல் அடிச்சிட்டு இருப்பார். அவர் ஏன் வந்து அந்த மாதிரி இருக்காரு அப்படின்னா கிராமத்தில் அதாவது அவருக்கு வேலை இல்லை, அதனால் வந்து தாடிலாம் வந்து விட்டுக்கிட்டு ஒரு சாமியார் அப்படின்ற பேரில் வந்துட்டு டீ மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா வேதகிரி முதலியார் பார்த்தோம்னா டவுனில் வந்து வேலை இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டவுனில் வேலை அந்த வேலை வந்து முடிஞ்சிருக்கும். ஐ மீன் வேலை இழந்திருப்பார். அதுக்கப்புறம் கிராமத்தில் வந்ததுக்கப்புறம் இவர் கடைசியாக என்னவா மாறுறாரு அப்படின்னா டவுனில் வந்துட்டு அந்த கிடைச்ச வேலையை மறுபடியும் வந்து போய் ரீஜாயின் பண்ணாமல் கிராமத்திலே இருந்துக்கிறார். இதில் பார்த்தோம்னா ஒரு முரண்பாடான ஒரு உத்தியை வந்து கையாண்டிருப்பார். அதாவது நம்ம சாமியார்னு சொல்லி யாரை சொல்லுவோம் அப்படின்னம்னா எல்லாத்தையும் திறந்தவங்க தான் சாமியார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம ஒரு எல்லாத்தையும் துறந்த ஒருத்தரை தான் சாமியார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவர் டீ மாஸ்டர் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு வயிற்று பிழப்புக்காக ஒரு சர்வைவலுக்காக வந்துட்டு சாமியார் மாதிரி வந்து இருந்துக்கிட்டு கிராமத்தில் இருந்துட்டு இருப்பார். ஆனால் வேதகிரி முதலியார் வந்து பார்த்தோன்னா கடைசியில் அதாவது அவருக்கு வேலை கிடைச்சும் வந்து பார்த்தோன்னா அந்த டவுன் வாழ்க்கையை உதறி இருப்பார். டவுன் வாழ்க்கையை உதறிட்டு நான் கிராமத்திலே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இங்கேயே இருந்திருப்பார். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தோம் 2 பேர்த்துல ஒருத்தர் வந்து கிடைக்கலன்றதுக்காக சாமியாராக இருக்கிறார். எந்த வேலையும் கிடைக்கல அப்படின்றதுக்காக சாமியாராக இருந்துட்டு டீ மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிடைச்சிது. அதாவது இப்பயும் கிடைச்சிருக்கு, ரீஜாயின் பண்ண சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அவர் அதை வந்து துறந்துட்டு அந்த ஒரு பகட்டு வாழ்க்கை அப்படின்றது வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் தாடி வளர்த்துக்கிட்டு டிராக்டர் வாங்கிக்கிட்டு ஒரு சாமியாராக மாறிடுறார் அப்படின்ற ஒரு முரண்பாடை வந்து காமிச்சிருப்பார் ஜெயகாந்தன். ஸோ இதில் இன்னும் வந்து பார்த்தோம்னா அந்த பேச்சுக்கள், கிராமத்து நடைமுறைகள், கிராமத்தில் டவுனில் இருந்துட்டு கிராமத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தோன்னா முறுக்கு சுட்டு கொடுக்கறது. இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த யூபிஎஸ்சி படிக்கிற மக்கள், சென்னைக்கு வர்ற மக்கள்லாம் சென்னைக்கு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தீபாவளி, பொங்கல் அல்லது வந்து பார்த்தோம்னா ஊருக்கெலாம் போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக 2 மாதத்துக்கு ஒருக்க 3 மாதத்துக்கு ஒருக்க ஊருக்கெலாம் போயிட்டு வந்தாங்கன்னா வரும்போது ஒரு பெரிய கட்டைப்பையில் முறுக்கு, மிச்சரு, அதிரசம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம்னா வீட்டில் செஞ்சு அனுப்புவாங்க. போயிட்டு சாப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி வந்து செஞ்சு அனுப்புவாங்க. ஓகேவா?
ஸோ அந்த நடைமுறை அப்படியே வந்து இன்னமும் காலங்காலமாக இருக்க தான் செய்யுது. ஸோ அதையும் வந்துட்டு இங்கே படம் பிடிச்சு காட்டியிருக்காரு. ஸோ இதில் வந்து என்னென்னா, ஒரு பகட்டான வாழ்க்கை அப்படின்றத விட யதார்த்தமான வாழ்க்கை மகிழ்ச்சி தரும் அப்படின்றது தான் இந்த டீக்கடை சாமியாரும் டிராக்டர் சாமியாரும் அப்படின்ற இந்த பாடப்பகுதியோட சாராம்சம். அதை வந்துட்டு ஒரு கிராமத்து பாணியிலேருந்து இதை சொல்லியிருந்திருப்பார். ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம படிக்க வேண்டியது யூபிஎஸ்சி ஆஸ்பெக்டில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த டீக்கடை சாமியாரும் டிராக்டர் சாமியாரும் கதை குறித்து எழுதுகன்னு சொல்லி கேட்கலாம். அல்லது வேதகிரி முதலியார் பற்றி ஜெயகாந்தன் எவ்வாறு எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அல்லது வந்து கிராமத்து வாழ்க்கையை ஜெயகாந்தன் எவ்வாறு படம் பிடித்து காட்டுகிறார் அப்படின்ற மாதிரி எழுதலாம், கேட்கலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் இதிலேயே வந்து ஆன்சர் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து பொதுப்படையான கேள்விகளாக இருந்தாலோ அல்லது வந்து சிறப்பான கேள்விகள்னு சொல்லிட்டு இந்த சிறுகதையை குறிப்பிட்டு அவங்க சொன்னாங்களாலோ நம்மளால் இதை வந்து எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவர் இந்த டீக்கடை சாமியார் வந்து எந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாரு, இந்த டிராக்டர் சாமியார் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு மனக்குமுறலோட வேலை இழப்பை கூட வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு 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 போலியான ஒரு பிம்பத்தை வந்து வச்சுக்கிட்டு அவர் வந்து கிராமத்தில் இருக்கார் அப்படின்றதையும் நம்மளால் படம் பிடிச்சது, ஐ மீன் நம்மளால் சொல்ல முடியும். இது அவர் ஜெயகாந்தன் அவர்கள் வந்து படம் பிடிச்சு காட்டுறார். ஓகே. அதாவது ஒரு கான்ட்ராஸ்டான, அதாவது நகர வாழ்க்கை குறித்து எப்படி இருக்குது, கிராமத்து வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்குது, ஒரு சமூகத்தில் கிராமத்து வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது, நகர வாழ்க்கை எவ்வளோ ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்றத ஒரு கான்ட்ராஸ்ட்டு இதில், அதாவது ஒரு ஒரு முரண்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குது, அது வந்து ஃபைனலாக வந்து எதில் போய் முடியுது அப்படின்றதையும் இந்த கதையில் ஜெயகாந்தன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரலி அந்த நோயற்ற வாழ்க்கை அப்படின்றது, கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து நோயற்ற வாழ்க்கையை வந்து வாழ்கிறாங்க அப்படின்றதையும் இவர் வந்து சொல்லியிருப்பார். அதில் வந்து ரொம்ப இயல்பான பெயர்கள் வந்து இருக்கும். வேதகிரி முதலியார், அதுக்கப்புறம் சுப்பாராம ஐயர் அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்னமும் அந்த டிராக்டர் டீக்கடை சாமியாரோட பேர் வந்து நமக்கு தெரியலை. ஓகேவா? இதில் வந்து அவர் சொல்லலை. இந்த கதையில் வந்து டீக்கடை சாமியார் வந்து தான் பேர் ஒரிஜினல் பேர் அப்படின்றது சொல்லலை, பொது பேராக சாமியார் அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கிறாரு. ஓகேவா? இந்த மாதிரி குருபீடம் கதை தொகுப்புலேயே நிறைய கதைகளில் வந்துட்டு அந்த பெயரே சொல்லாமல் வந்துட்டு அந்த கேரக்டரை வடிவமைச்சு வச்சுருக்காரு. அது என்ன காரணன்றது தெரியல. ஸோ ஜெயகாந்தன் வந்து ஒருவேளை இதை ஒரு யுக்தியாக கையாண்டாரா, அதாவது இந்த குருபீடம் தொகுப்புக்காகவே யுக்தியாக கையாண்டாரா அப்படின்றது ஒரு கொஷினபிள் தான். ஓகே, ரைட். ஸோ அதே மாதிரி கிராமத்தில் வந்துட்டு எந்த அளவுக்கு இதாக இருக்கும், அதாவது கிராமத்தில் படிப்பறிவு அப்போ தான் கொண்டு போகப்படுது, அந்த ஆண் பெண் சமநிலைன்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குன்றத ஒரு ஒரு சீனில் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, பஸ்ஸிலிருந்து இறங்கியவர்கள் 5-6 பேர், அதில் 3 பேர் 2 ஆண்களும் ஒரு பெண்களுமான ஹை ஸ்கூல் டீச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். அப்படின்னா இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா சமுதாயத்தை எடுத்து காட்டுறது. அந்த 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 கதை எழுதப்பட்ட காலகட்டங்கள்ல இருந்து என்ன சமுதாயம் வழியாக ஐ மீன் கதையின் மூலியமாக சமுதாயத்தை நம்ம எவ்வாறு படம் பிடித்து காட்டுகிறார் அப்படின்னா நம்ம இதை தான் எழுதணும். இந்த வார்த்தையை எழுதி இந்த மாதிரி பெண்கள் ஒரு ஐ மீன் 3ல் 2 ஆண்கள் ஒரு பெண்களாக வந்து டீச்சராக இருக்காங்க அப்படின்றது இன்னமும் கிட்டத்தட்ட அந்த ரேஷியோ தான் இருக்குது. ஓகே, ஸ்கூலில் எல்லாமே. ஸோ அந்த பெண் கல்வி அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. டவுன்லேருந்து டெய்லி கிராமத்துக்கு இந்த மாதிரி பஸ் ஒன்று வருது, இந்த பஸ் மூலிமா, ஓகேங்களா? ஸோ இந்த இந்த பஸ் மூலிமா இந்த டீச்சர்ஸ்லாம் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்றதையும் நமக்கு தெரிய வருது. ஸோ இது மூலிமா அந்த கிராமத்தில் வாழ்க்கையில் அந்த கல்வி அப்படின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஊடுருவுது அப்படின்ற அந்த காலகட்டங்கள் தான். ஸோ அந்த காலகட்டத்தையும் இவர் வந்து படம் பிடிச்சு காட்டார். ஸோ டீக்கடை சாமியாரும் டிராக்டர் சாமியாரும், ஸோ ஒரு 2 முரண்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு கதாபாத்திரங்களை வந்து இணைச்சி ஒரு அழகியல் ரீதியாக சொல்லப்பட்ட ஒரு சிறுகதை தான் இந்த டீக்கடை சாமியாரும் டிராக்டர் சாமியாரும். நன்றி.